வணக்கம். நான் இதுவரை பல வரலாற்று செய்திகள, தகவல்கள, தலைவர்களை, இன்றைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள வீடியோவா பேசிக்கிட்டு வரேன். அந்த வீடியோக்கள்ல பல பேர் கேள்வி கேட்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கு நான் பெரும்பான்மையா பதில் சொல்லாம கடந்து போயிருப்பேன். சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் கொடுத்திருப்பேன், எழுதியிருப்பேன், பேசியிருப்பேன். என்னை பற்றி ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய முழு ப்ரொஃபைலையோ அல்லது வீடியோக்களையோ நீங்க முழுமையா பார்த்தாவே, நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் என்ன அரசியல் செய்ய நினைக்கிறேன்? என்னுடைய சமூக பணி என்ன அப்படின்னு 90% அதிலேயே தெரிஞ்சிடும். இருந்தாலும் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க அரசியல்ல யார ஆதரிக்கிறீங்க? நீங்க என்ன கட்சி? நீங்க ஏதாவது கட்சியில இருக்கீங்களா? சமூக வலைதளங்கள்ல தான் உங்களால பேச முடியும். களத்துல நீங்க போராட முடியுமா? ஒரு நாள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு நாள் அதே அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக கிட்ட அதிகாரத்துல பங்கு கேட்கிறீங்க. நீங்க கேட்கறதுக்கும், பேசுறதும் நடைமுறையில சாத்தியமா? ஒரு கட்சி, அதுவும் தலித் கட்சி கூட்டணி இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னொரு பக்கம் பாஜகவ திட்டுறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவ திட்டுறீங்க. எல்லா கட்சியும் திட்டுறீங்க அப்படின்னு இப்படி பலதரப்பட்ட கேள்விகள நீங்க கேட்கிறீங்க. இந்த கேள்விகளுக்கு பதிலா தான் இந்த வீடியோவா நான் பதிவு பண்றேன். இந்த வீடியோவுல முடிஞ்ச வர நீங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய ஒரு அரசியல் புரிதலோடு நான் பதில் சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெளிவா முன்வைக்கணும்னு நெனைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ காலம் பொது வாழ்க்கையில இருக்கிறேன். தேர்தல் அரசியல் கட்சியில நான் செயல்பட்டு இருக்கிறேன். தனி அமைப்பும் நடத்தியிருக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு, சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்காக களத்துல நின்னு போராடி இருக்கிறேன். பர பல போராட்டங்கள நடத்தி இருக்கிறேன். தேர்தல்ல பங்கேற்று இருக்கிறேன். 3 புத்தகங்கள தொகுத்து இருக்கிறேன். பெண்ணியம் சார்ந்த நிறைய கருத்துக்கள பேசியிருக்கிறேன். பேச்சாளரா, கருத்தாளரா களமாடி இருக்கிறேன். நான் இப்போ சொன்னதுக்கான என்னை பற்றி நான் சொன்னதுக்கான இது இது எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் என்னுடைய முகநூல் பக்கத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லன்னா Googleல பவானி இளவேனில்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இருந்தாலும் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? நாம என்ன செய்யணும்? அப்படின்னு ஒரு புரிதலுக்காக நான் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். நான் மிக முக்கியமா 2 தலைவர்கள பின்பற்றக்கூடியவளா இருக்கிறேன். ஒருவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். நான் பிறப்பதற்கு முன்பே எனக்கான சட்ட பாதுகாப்பையும், சமூக அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தியவர். இந்த நாட்டை ஒடுக்கப்பட்டவர் தலைமையில அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னவர். நமக்கான கொள்கையை, சித்தாந்தத்தை, பண்பாட்டை வழிகாட்டி சென்றவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். இன்னொருவர் இந்திய அரசியலில் ஒரு தலித் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விக்கு விடை சொன்னவர். ஒரு தலித் இந்த நாட்டை ஆள முடியும். ஒரு பட்டியல் சமுதாயத்தில் பிறந்தவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும். அகில இந்திய அளவுல ஒரு கட்சியை உருவாக்கி அதை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்ற முடியும் என்று சாதித்து காட்டியவர். அவர்தான் மாண்யவர் காஞ்சிராம். இந்த இருவரும் தலைவர்களைத்தான் என்னுடைய அரசியல் கொள்கை தலைவராகவும், தத்துவ தலைவராகவும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய தொழிலாளர் சங்கம்னு ஒண்ணு உருவாக்கினார். தொழிலாளர்களின் உரிமையை பற்றி குரல் கொடுத்தார், போராடினார். அதற்கு பிறகு ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒண்ணு உருவாக்கினார். இந்திய குடியரசு கட்சியை உருவாக்க அடித்தளம் போட்டவர். அவர் எதற்காக இந்த கட்சிகளை, இயக்கங்களை ஆரம்பிச்சார் அப்படின்னா, பட்டியல் சமூக மக்கள் இந்த நாட்டை ஆளணும்னு, இந்த நாட்டை ஆளுவதற்கு பாராளுமன்றம் தான் அதிகாரமிக்க கோயில்னு சொன்னார். யார் சொன்னது? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார். ஆக குடியரசு கட்சியோட அரசியல் தத்துவமா என்ன சொன்னார் அப்படின்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், மத சிறுபான்மை மக்களும் பட்டியல் சமூகத்துடைய தலைமையை ஏத்துக்கிட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் இந்த நாட்டுல சமத்துவம் வளரும், ஜாதி ஒழியும், தீண்டாமை ஒழியும், அனைவருக்குமான பொருளாதார சமத்துவம் கிடைக்கும்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றார். ஆக இதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் லட்சியம், தத்துவம், இலக்கு. அதற்காக பெரிய செயல்பாடுகளை, கொள்கையை இந்திய குடியரசு கட்சி என்கிற ஒரு வண்டியை தயார் பண்ணிட்டு அவர் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு பிறகு தந்தை சிவராஜ் அவர்கள் ஒரு தேர்தலை சந்திச்சாரு. தமிழ்நாட்டு அளவுல பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைவரா இருந்து செயல்பட்டாங்க. இந்த தலைவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்த, இந்திய குடியரசு கட்சியை வழிநடத்த சரியான தலைவர்கள் இல்லை. காங்கிரஸ் கிட்ட அவங்க விலை போயிட்டாங்க. அகில இந்திய அளவுல இருக்கிற குடியரசு கட்சி பல சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. காங்கிரஸும் வளர்ந்து வர கட்சியை விலக்கி வாங்கிடுவாங்க. அதே போலதான்
இந்திய அளவுல இருந்த இந்திய குடியரசு கட்சியை பாட்டு பார்த்தா விலைக்கு வாங்கிட்டாங்க. எவன் எல்லாம் விலை போக தயாரா இருக்கிறானோ அவனை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. காங்கிரசுக்கு அன்றைக்கு இது கைவந்த கலையா இருந்தது. இன்றைக்கு எப்படி பிஜேபி இருக்கோ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள்ல பிஜேபி எப்படி சதுரங்க ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த வேலைகளை காங்கிரஸ் செய்திருந்தது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நெடிய பயணத்துக்கு பிறகு படித்தவர்களை பார்த்து நொந்துகிட்டார். இந்த படித்தவர்கள் நினைச்சிருந்தா அவங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய தலைமுறைகளை, ஏழைகளை, மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பட்டியல் மக்களை கை தூக்கி விட முடியும். என்னை போன்ற தலைவர்களால் என்னால் பெறப்பட்ட இந்த உரிமைகளை படித்தவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர சமுதாயத்துக்கு திரும்ப செய்யலங்கிற வருத்தம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய கடைசி காலத்துல இருந்தது. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய இந்த வருத்தங்களை எல்லாம் புரிந்து கொண்டவர் தான் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள். அவர் என்ன பண்ணாருன்னா, அரசு ஊழியரா இருந்தாரு. அதன் பிறகு தேர்தல் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார். பாபா சாஹிப் அவர்களுடைய சாதி ஒழிப்பு புத்தகத்தை படித்துவிட்டு அரசியலில் பங்கேற்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். குடியரசுக் கட்சியை சரி பண்ணணும்னு முயற்சி பண்றார். ஆனா குடியரசுக் கட்சியை சரி பண்ண முடியல. பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையை வச்சுக்கிட்டு அவர் பிஎஸ்பி என்கிற கட்சியை கட்டமைக்கிறார். கடுமையா உழைக்கிறாரு. சைக்கிள் பிரச்சாரம் பண்றாரு, திண்ணை பிரச்சாரம் பண்றாரு. கடுமையா அவர் வயதுக்கேற்ற அவர் வயதுக்கு மீறிய உழைப்பை செலுத்துகிறார். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கையை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்ததாலதான் அவரால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிஞ்சது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட்டியலின சமுதாயம் முதலமைச்சராக முடியும்னு அரசியல் வரலாற்றை மாற்றி காட்டியவர் மாண்யவர் காஞ்சிராம். அதுவும் எங்க தெரியுமா? வர்ணாசிரம தத்துவம் மேலோங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண்ணை வைத்து 4 முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி காட்டினார். இந்த கொள்கையை அந்த தலைவர்களை ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல சமூக பணி செய்தோம். நாங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தலைமை வரை நாங்கள் அந்த கட்சியிலே பயணித்தோம். தமிழ்நாட்டுல பிஎஸ்பி இனி வளர்க்க முடியாதுன்னு நாங்க உணர்ந்ததுனால எங்களுடைய உழைப்பு வீணடிக்கப்படுதோ அப்படின்னு யோசிச்சோம். ஏன்னா குடியரசு கட்சி எப்படி ஒரு கட்டத்துக்கு மேல தேங்கி கிடக்குதோ அதே போல மாண்யவரினுடைய காஞ்சிராமின் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு தொடர் தோல்விகளால் பிஎஸ்பியும் தேங்கி இருக்கு. என்னதான் 10 வருஷம் நான் அந்த கட்சியில களமாடி இருந்தாலும் சுய பரிசோதனை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைப்பேன் எப்போதுமே. அதனால நாங்க இனி பிஎஸ்பியில பயணிக்க முடியாது அப்படின்னு வெளியே வரும். சரி, அந்த கட்சி இல்லைன்னா என்னமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லையா, பல அரசியல் இயக்கங்கள் இல்லையா, பல தலித் இயக்கங்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எல்லோரையும் முதலமைச்சர் ஆக்கிட்டோம், அதிகாரத்துல அமர வச்சு அழகு பார்த்துட்டோம். நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததா? தீரவே இல்லையே. நம்முடைய பிரச்சனைகள் சமுதாயத்துல அப்படியே தானே இருக்கு. இன்னும் நமக்கான நிலங்களோ, நமக்கான வளங்களோ, நமக்கான வேலை வாய்ப்போ, நமக்கான தீண்டாமை பிரச்சனைகளோ அல்லது எனக்கு ஒரு சமத்துவ ஜனநாயகமோ இந்த நாட்டுல கிடைக்கவே இல்லையே. இன்னும் முன்னாடி தலித்துகளுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தானே இன்னைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை தலித் அமைப்புகள் வந்த பிறகும் அதே தானே நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன் நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, தலித்துகளோட சமூக அரசியலை இதுவரைக்கும் யாரும் சரியா முன்னெடுத்து அதிகாரத்துக்கு வரணும்னு சீர்திருத்த பணிகளை செய்யல. ஒரு அதிகாரத்துக்கு போனாதானே அந்த சீர்திருத்த பணியை செய்ய முடியும். அப்ப அதிகாரத்துக்கு போறதுக்கான ஒரே வழி இருக்கு. அது என்ன வழி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதிகாரத்துக்கு போவதற்கான ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ரூட்டை சரியா பிடிச்சுக்கிட்டு, மிகச்சரியாக பிடிச்சுக்கிட்டு மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் வெற்றிகரமா அதை நடத்தி காட்டினார். ஆக அந்த வெற்றிக்கு அவர் என்ன பண்ணாரு? அந்த மாதிரி தமிழ்நாட்டுல யாராவது பண்ணிருக்காங்களா? யாரும் பண்ணல. இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறது, 1 சீட்டு 2 சீட்டுக்கு விலை போகிறது, இப்படியான ஒரு செயலை தான் எல்லா தலித் அமைப்புகளும் தமிழ்நாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வருத்தமான செய்திதான். இந்த அரசியலை மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் செய்யல. அவருடைய வெற்றி ரகசியம் வேற. அதை புரிஞ்சுக்கணும். பாபா சாஹிப் அம்பேத்கரை முழுமையா உள்வாங்கி இருக்கணும். அந்த வெற்றியினுடைய ரகசியம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை முழுமையா உள்வாங்கி இருக்கணும். தமிழ்நாட்டுல மாண்யவர் காஞ்சிராம் மாதிரி ஒரு அரசியல் இன்னும் வளரல. அந்த அரசியலை அண்ணன் திருமா அவர்கள் செஞ்சிருந்தா நான் அவர் பக்கம் நின்று இருப்பேன். அவருக்கு உறுதுணையா இருந்திருப்பேன். அவர்களுடைய கரங்களுக்கு வலு சேர்த்திருப்பேன். உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகத்துல இருக்கிற பல்லர், பறையர், அருந்ததியர், இன்னும் பிற சின்ன சின்ன பட்டியலினத்துல இருக்கக்கூடிய சாதிகள் மட்டுமே உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி பேர் இருக்கும்னே வச்சுப்போம். நாம ஒரு சோதனை முயற்சியா கூட இந்த மக்களை அணிதிரட்டி ஒரு 10% வாக்குகளை கூட
தனித்து நின்று நாம வாங்கல. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களோ மாண்யவர் காஞ்சிராம் அவர்களோ யாரும் கூட்டணி வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த கூட்டணி என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை செயல்படுத்தி காட்டிட்டு போயிருக்காங்க. தேர்தல் நேர கூட்டணியா மட்டும் இல்லாம அதிகார கூட்டணியாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. தன்னித்து நின்று நாம ஒரு 10% ஓட்டு வாங்கினாதான் ஒரு ஆட்சியாளரை நாம தீர்மானிக்க முடியும். நாம இல்லைன்னா யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கணும். வெறும் கூட்டத்தை காட்டி நாம ஆட்சி அமைக்க முடியாது. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாம தனித்து நின்று வாங்குகிற வாக்குகளோட சதவீதத்தை காட்டிதான் எதையும் சாதிக்க முடியும். நம்முடைய மக்களினுடைய நலனுக்கு எதையும் சாதிக்க முடியும். அரசியல்ல திரிசங்கு நிலைன்னு சொல்லுவாங்க. அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படியான திரிசங்கு நிலையை அரசியலை உருவாக்குவதுதான் என்னை போன்றவர்களுடைய எண்ணம். அதுலதான் நம்முடைய நலனும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படியான திரிசங்கு நிலையை உருவானாதான் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். நம்ம மக்களுக்கான நலன்களை கோரிக்கை வைக்காம அதிகாரமாக பெற முடியும். அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன அரசியல் சூத்திரமா நான் பாக்குறேன். திரிசங்கு நிலை உருவானா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? நாம யார ஆதரிக்கிறோமோ அவன் தான் ஆட்சியில இருப்பான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை எவன் ஆதரிக்கிறானோ அவன் நம்முடைய தலைமையில ஆட்சியை நாம நடத்துவோம். இப்படியான நிலையை உருவாக்குவதுதான் திரிசங்கு நிலை. இதெல்லாம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லம்மா, அரசியலே தெரியலம்மா, நம்ம தலைமையெல்லாம் யார் ஏத்துப்பா, ஏதோ வளருது இந்த அம்மா, ஏதோ படிச்சுட்டு வந்து வாந்தி எடுக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம், சொல்லிட்டு போகலாம். இதுக்கு நடந்த வரலாறு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. நாம தமிழ்நாட்டுல 20% இருந்து 25% இருக்கவங்கன்னே வச்சுப்போம். ஆனா உத்தரப்பிரதேசத்துல தலித்துகள் 18% தான். சொல்ல போனா பார்ப்பனர்களே 18 இருந்து 20% தான் இருப்பாங்க. முஸ்லிம்களோ 15 இருந்து 17% தான் இருப்பாங்க. பிசிங்கிறவங்க ஒரு 20% இருப்பாங்க. ஆக 4ல் 1 பங்கு எல்லா சமூகமும் கலந்து இருப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல. தலித்துகளினுடைய 18% வாக்குகளை வச்சுதான் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் மாயாவதி அவர்களை 4 முறை முதலமைச்சராக்கினார். எப்படி? அதே உத்தரப்பிரதேசத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை சொல்லி எல்லா ஜாதிகளையும் தலித்தை தலைவராக ஏத்துக்க வச்சு முதலமைச்சரா ஏத்துக்க வச்சாரு. இவங்களும் முதலமைச்சரா வந்தாங்க. திரும்பவும் சொல்றேன், வெறும் தலித்துகளோட வாக்குகளை மட்டும் வச்சு முதலமைச்சர் ஆகல, அவங்க ஆகவும் முடியாது. எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைத்ததால முதலமைச்சரா வர முடியுது. தலித் தலைமையை ஏற்க வைக்கிறது தான். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல ஒண்ணு திமுகவோட கூட்டணி, இல்லைன்னா அண்ணா திமுகவோட கூட்டணி வைப்பாங்க தலித் இயக்கங்கள். அவங்களோட எல்லாம் கூட்டணி எல்லாம் போக வேணாம்னு யாருமே சொல்லல. அவங்களோட கூட்டணி எல்லாம் போக வேணாம்னு யாருமே சொல்லல. கூட்டணியில இருக்கிற திமுகவோ அண்ணா திமுகவோ தலித் இயக்கங்களுக்கு 4 அமைச்சர் பதவிகளை கொடுத்து இந்த மக்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொன்னா அதை நாம மனதார வரவேற்க போறோம். அப்படியான சூழ்நிலை வர போறதில்ல. வந்தா மகிழ்ச்சி. ஏன்னா நல்லா தெளிவா கேளுங்க, மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஏன்னா திமுகவோ அண்ணா திமுகவோ தேர்தலை சந்திக்க சீட்டுகளை அதிகப்படுத்தி கேட்டா, தலித் இயக்கங்கள் கேட்டா, அவங்க சொல்ற தேரி என்ன தெரியுமா? அவங்க தரப்புல சொல்ற வாதம் என்ன தெரியுமா? வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்படாத ஒரு தலித் கட்சிக்கு நாம எப்படி அதிக சீட்டுகளை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதிகாரத்துல பங்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் அந்த கட்சிகளுடைய பதிலா இருக்கு. தலித் இயக்கங்கள் பெரிய பெரிய மாநாடுகளை போட்டு ஜனங்களை எல்லாம் கூட்டலாம், பெரிய மாச காட்டலாம். கூட்டத்தை காட்டி அதிகாரத்துல பங்கு கேட்டா உங்களுடைய தேவை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, தலித் இயக்கங்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சா 10% வாக்குகள் உங்க கையில இருந்தா நீங்க வைக்கிறதா ஆட்சி. நீங்க யார சொல்றீங்களோ அவங்கதான் ஆட்சியாளர்கள், நீங்க சொல்றதான் சட்டம் அப்படின்னு நாம சொல்றோம். 3% இருக்கிற காங்கிரஸ் திமுகவுக்கு இன்னைக்கு நெருக்கடி கொடுக்குது விஜயை வச்சு. அப்ப நம்ம தான் சொல்லிக்கிறோம் 10% இருக்கிறோம், 12% இருக்கிறோம், நாம தான் சொல்றோம். ஆனா அந்த 10% வாக்குகளோ 10%மோ 12%மோ நிரூபிக்கப்படாத வாக்குகள்ல. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சி அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான். அவங்க தனித்து நிக்கல, அதை செய்ய அவங்க முயற்சி கூட பண்ணல. சரி, இந்த கட்சிகள் கூட்டணி வச்சாங்களே, அதனால இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துச்சா? இந்த மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்ந்துச்சா? இன்ன பிற தலித் அமைப்புகள் அண்ணா திமுகவிலையும் கூட்டணி வச்சாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய பஞ்சமி நிலங்கள் கிடைச்சுதா? இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுக்க போராட்டங்கள் நடந்திருக்கா? இருக்கிற இடஒதுக்கீட்டையே முழுமையா நிறைவேற்றாம இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற சமூக பிரச்சனைகள்ல, பொருளாதார பிரச்சனைகளை, நம்ம மக்கள் பிரச்சனைகளை யார் பேசுறா?
எந்த தலித் அமைப்பு பேசுது? சும்மா ஒரு நாம்கி வாசியா ஒரு அடையாளத்துக்கான ஒரு போராட்டம் அப்படிதானே நடக்குது. அதை தாண்டி ஒரு தீவிர அரசியல் பரப்புரையோ, போராட்டங்களோ இங்க இருக்குதா? நம்முடைய மக்களுக்கான தீவிர அரசியல் பரப்புரையோ, போராட்டங்களோ கிடையாது. சரி இவங்க எல்லாம் செய்யல, நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான். எனக்கும் செய்யறதுக்கான எண்ணம் இருக்கு. என் உடம்புலயும் வலிமை இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் உலகத்துல பொருளாதார வலிமையா நான் கிடையாதுங்க. இந்த சமுதாயத்துல இருக்கிற பல பேர், பல தலைவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி கொடுக்குறீங்க. ஆனா என்னை போன்ற பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து களமாடும்போது, அதிகாரத்தை கைப்பற்றுவோம்னு பேசும்பொழுது, எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் தானே நாங்க கேட்கிறோம். ஆக என்ன மாதிரியான நபர்களை நம்பி நீங்க சப்போர்ட் பண்ணல. அதனால எங்களால பெரிய அளவுல இங்க சமூக பணி செய்ய முடியல. தடங்கள் இருக்கு. அது என் தவறு கிடையாது. எல்லா காலத்திலும், எல்லா தளத்திலயும் என்ன நிரூபிச்சுக்கிட்டே தான் நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஆக இன்னைக்கு இந்த அரசியல்ல நான் வளரல. ஆனா ஒரு கருத்த பரப்புறேன். பட்டியல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியா உருவாகி 10% வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா, நிரூபிச்சோம் அப்படின்னா, நாம அடுத்த கட்ட அரசியல நகர்த்தலாங்கிறதா என்னுடைய தொடர் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். அதற்கான ஆதரவு சக்திகளை, கருத்தியல் சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டிய பணியில நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். ஜனநாயகத்துல எளிய மனிதர்கள் அதிகாரம் பெறணுங்கிறதா இந்திய அரசியல் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். ஆனா இன்னைக்கு அப்படியான ஒரு நிலைமை கிடையாது. கோடிகளை கொட்டணும். 50 லட்சம் கார்ல வந்தாதான் நம்மள தலைவர்னு நம்மளுக்களே ஒத்துக்கிறாங்க. நான் பேசுற கொள்கையோ, நான் பேசுற சித்தாந்தமோ, என்னுடைய செயல்பாடோ, என்னுடைய கருத்தோ இதெல்லாம் முக்கியம் இல்ல. 50 லட்சம் கார்ல வரணும். விளம்பர அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரீல்ஸ்க்காக 50 கார்கள் என் பின்னாடி வந்தாதான் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாதான் அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. 50 கார்ல போனாதான் தலைவர்னே இவங்க ஒத்துக்கிறாங்க. நான் நம்முடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுறேன். யாரும் பெரிய அளவுல ஆதரவு தரலையே. நான் வெளியில வந்தாலும், மேடை போட்டாலும் இதே கருத்துக்களை தானே பேச போறேன். அன்னைக்கு நம்ம தலைவர்களுக்கு சமூக ஊடகங்கள் கிடையாது. இணையதளங்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த சமூக ஊடகத்துல என்னுடைய சிந்தனையை, மக்களுக்கான பிரச்சனைகளை நான் சொல்றதன் மூலமா லட்சம் பேருடைய கைகள்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது என்னால. நம்முடைய வரலாறை, நம்முடைய தலைவர்களை, நம்முடைய அரசியலை எடுத்து சொல்லி இளைஞர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டியது என்னுடைய பணியா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறாங்க. தலைவர் மேல பக்திமானா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட சிந்தனையோடு பேசணும்னு நினைக்கிறேன். சிந்தையை மாத்தணும்னு நினைக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு என்ன சொன்னாரு, இந்த நாட்டை ஆளணும்னு சொன்னாரு, அதற்கான முயற்சிகளை நம்ம இயக்கங்கள் முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னு இளைஞர்கள் பார்க்கறதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை கதாநாயகர்களா பாக்குறாங்க. சினிமால பார்க்க வேண்டிய கதாநாயகர்களை தேர்தல் அரசியல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாய அரசியல்ல கதாநாயகர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா அவங்க பின்னாடி போறாங்க. இயக்குனர்கள் கட்சி ஆரம்பிச்சா அல்லது ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அவங்க பின்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, இளைஞர்களோட ஹீரோயிசம் மனநிலையை மாத்த வேண்டிய தலைவர்களே இந்த ஹீரோயிசத்துக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருக்கிறதா வேதனையா இருக்கு. சுய சிந்தனையோட சிந்திக்கிற ஆற்றல் தலித் இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு தன் சமுதாயத்தின் மீதும் தன் அரசியல் மீதும் நம்பிக்கை கிடையாது. தன் கருத்தின் மீது கூட நம்பிக்கை கிடையாது. நம்மளால எப்படி ஆள முடியும், நாம எப்படி அதிகாரத்துக்கு போக முடியும், யாரும் ஓட்டு போடாம நாம தனிச்சுதான் நிக்க முடியும், நாம தனித்து நின்னா நம்ம தனிச்சுதான் நிக்க முடியும் அப்படின்னு பேசுறாங்க. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க, உன் கூடாரத்தை நீ பலப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுடைய கூடாரத்தை நாம பலப்படுத்தி இருக்கிறோமா? இன்னும் கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் சொல்றார், எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காதுன்னு சொல்றாரு. அப்படி அதை சொல்லிதான் அந்த மக்களை கன்சாலிடேட் பண்ணாரு. அவரும் 25% 30% ஓட்ட வாங்கினாரு. மாண்யவர் காஞ்சிராம் சொன்னார் இல்லையா, அது அப்படியே தனக்காக தன்னுடைய கட்சிக்காக நவீனப்படுத்தி ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னார். ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து நின்று ஓட்டு வாங்க முடியும்னு பல உதாரணங்கள் இந்த இந்திய அரசியல்ல கொட்டி கிடக்குது. அதுக்கு காஞ்சிராம் அவர்கள் ஒரு உதாரணம். தலித் அரசியலே இல்லாத கெஜ்ரிவால் ஒரு உதாரணம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு சீமான பிடிக்குதோ இல்லையோ,
அவருடைய கொள்கை தவறுதான், இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு இயக்கம் தான், தவறான சித்தாந்தம் தான். ஆனா அவர்கிட்ட தனித்து நின்னு அவர் நாம் தமிழர் கட்சியின் மூலமா தனித்து நின்னு 8% ஓட்டு அவர் கையில இருக்கு. அதிகாரத்துல இருக்கிறவங்க அவரோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேர்தல தனித்து நின்னா நம்ம தனிமையாகிடுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்றாங்க. முடியாது, நடக்காதுன்னு அவநம்பிக்கையை விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பல தலைவர்களே அந்த அவநம்பிக்கைகளை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. தனித்து நின்றாலும் அதிகாரத்துக்கு போக முடியும். ஆட்சியாளர்களா நம்ம வீட்டுக்கு வந்து காத்திருக்க வைக்கணும் சார். அதுதான் அரசியல் ஆட்சியாளர்களை. சொல்லுங்க. இத மாதிரி ஏதாச்சும் ஒரு தலித் அமைப்பு 8% வாக்குகளை வாங்கி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டுல? நாம தனித்து நின்று இந்த மக்களுக்கு ஒரு 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 சின்னத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறோமா? அவனுக்கு ஓட்டு போடுற அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுற பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமா? நாம யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறோம்? திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம். அண்ணா திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம். இந்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம். இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய சித்தாந்தம் உள்ள பிஜேபி எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமா? ஆனா தேர்தல் நேரத்துல அதிகார கைப்பற்றுவதற்காக நம்முடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு என்ன பயனு? திரும்ப அவங்களோட தானே போயிட்டு தேர்தல் நேரத்துல கூட்டணியில இருக்கிறோம். தேர்தல் நேரத்துல கூட்டணியில அவங்க கூட தானே சேர்றோம். அப்படி அவங்க கூட கூட்டணி சேர்றதுனால நம்முடைய சித்தாந்த வலிமை குறைஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியலையா? சித்தாந்த வலிமையோட நாம இருக்க வேணாமா? தேர்தல் முடிஞ்சா அடுத்த நாள்ல இருந்து கூட்டணி கட்சிகளை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க சார். தேர்தல் கூட்டணி வைக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க தேர்தல் கூட்டணி வச்சீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு உங்களுக்கு இருக்கா? இல்லையே. தேர்தல் முடிஞ்சதும் அடுத்த நாள்ல வெளியில வந்துட்டு மக்கள் பிரச்சனையை பேசுங்க. எதிர்கட்சியா நின்னு செயல்பாடுங்க. எதிர்கட்சியா இருந்து செயல்படுங்க. அப்படி ஒண்ணும் இங்க ஏதோ நடந்த மாதிரி தெரியல தலித் அரசியல்ல. நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளோட பேச மாட்டேன்றீங்களா? இதையெல்லாம் நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன மாதிரியான நபர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட போனா பழப்பம் நடத்திக்கலாம். நடத்த முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடத்திக்கலாம். மற்றவர்களை மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம நிக்க முடியும். நமக்கும் பேச்சாற்றல் இருக்கு, அனுபவம் இருக்கு. நம்மளால அப்படிலாம் இருக்கவும் முடியும். ஏதோ ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு தலைவருக்கு ஜால்ரா தட்ட முடியும். இல்ல எவனையோ தலைவராக்கி அவனை வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட முடியும். முடியாதா என்ன? பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையை ஒருத்தன் முழுசா படிச்சுட்டானா, அவரை தீவிரமா ஆய்வு பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரும் இன்னொரு கட்சியை அதிகாரத்துல உட்கார வைக்க வேலை செய்ய மாட்டாங்க. ஒருவேளை கூட்டணி வச்சா உனக்கு ஒரு சீட்டுனா எனக்கு ஒரு சீட்டு, அப்படிதான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் சிந்திப்பாங்க. நீ முதல்வர்னா நான் துணை முதல்வர், நீ 2 வருஷம் முதலமைச்சர்னா நான் 2 வருஷம் முதலமைச்சர், நீ 25 அமைச்சரை வச்சுக்கோ, எனக்கு 5 அமைச்சர் கொடு. இப்படி அதிகாரத்துல பங்கு கேட்பதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல். இன்னைக்கு தலித் அமைப்புகள் செய்யற அரசியல் எல்லாம் அம்பேத்கரே ஏற்கனவே செஞ்சுட்டு போயிட்டாருப்பா. 10 லட்சம் பேரை திரட்டிட்டாரு, அமைப்பு கட்டிட்டாரு, பல்லாயிரம் கணக்கான மக்களை கூட்டி மாநாடுகளை போட்டுட்டாரு. பம்பாய் மாகாணத்துல எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு. நம்மளுடைய தலைவர்கள் எல்சி குருசாமி போன்ற இன்ன பிற தலைவர்கள் சென்னை மாகாணங்கள பல பேர் எம்எல்சி ஆயிட்டாங்க. சுவாமி சகஜானந்தாலாம் சாகுற வரைக்கும் எம்எல்சி, சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. என்னமோ இன்னைக்குதான் 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வரதெல்லாம் பெரிய சாதனை அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் நம்ம தலைவர்களே அவங்க வாழ்ந்த காலத்திலே பண்ணிட்டாங்க. மற்றவங்க செய்ததை விட நம்ம தலைவர்கள் நமக்கு நிறைய சாதனைகளை முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை உதாரணமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்க நிறைய மாநாடு நடத்தி இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க, அவங்க அரசியலையும் ஆட்சியிலையும் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கதையை இங்க வந்து புது கதையா மாடுலேஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல தேர்தல்ல இந்திய குடியரசுக் கட்சி 2வது இடத்துல வந்திருக்கு. சில பேருக்கு வரலாறு தெரியாததுனால 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வரதெல்லாம் பெருமையா இன்னைக்கு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களை சிலாகித்து பேசுறாங்க. நம்முடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு எனக்கு வலுவில்லாம இருக்கலாம், நான் ஒரு பெரிய அமைப்பு இல்லாம இருக்கலாம், என்னால பல பேரை திரட்ட முடியாத நிலையில இருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு நான் இருக்கலாம், இன்னைக்கு தேதிக்கு நான் இப்படி இருக்கலாம். ஆனா என்னுடைய கருத்து சிந்தனை என்பது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிந்தனை. அதை நான் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். என் விதைதான், இந்த விதைதான் காலமும் சூழலும் சரியா அமைஞ்சா திரும்பவும் என்ன களத்துக்கு என்னால வரவழைக்கும். அதற்கான ஆதரவாளர்களை நான் திரட்டுவதற்கான வேலையை செய்யறேன். இன்னைக்கு முடியலங்கிறத நான் சும்மா போயிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு என்னால முடியலன்றதுக்காக நான் அமைதியா இருந்துட முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமமானது.
இந்த ஊடகங்கள் வாயிலா நம்முடைய வரலாறுகளை, நம்முடைய சமூக சிந்தனைகளை, அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்பட வேண்டிய கருத்துக்களை, இடஒதுக்கீட்டு பிரச்சனைகளை, வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை, நம்முடைய கல்வி பிரச்சனைகளை பேச வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வரப்பிரசாதமா, விஞ்ஞானத்தின் ஒரு வரப்பிரசாதமா இந்த சமூக வளங்களை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். என் சமூக விடுதலைக்காக நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதன் மூலம் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன். இந்த கருத்துக்களை கேட்ட நிறைய பேரு எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. உங்களோட இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்னு சொல்றீங்க. அதற்காக உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நான் நினைக்கிற காலம் ஒண்ணு வரும். நிச்சயமா நான் நினைக்கிற காலம் கண்டிப்பா வரும். அதுக்காக நான் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய உழைப்பை செலுத்திக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு வகையில இந்த சமூகத்துக்கு என்னுடைய உழைப்பை செலுத்திக்கிட்டே தான் இருப்பேன். நான் திமுகவை ஆதரிக்கிறதோ, அண்ணா திமுகவை ஆதரிக்கிறதோ, காங்கிரஸ் ஆதரிக்கிறதோ, பிஜேபி ஆதரிக்கிறதோ என்னோட வாழ்நாள்ல நான் செய்யவே மாட்டேன். இந்த கட்சிகள் எல்லாம் ஒழிக்கணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். நாங்க சிந்திக்கிறோம், செயல்படுறோம். இந்த மாதிரி சிந்தனையில இருக்கிற என்ன நீங்க எதையுமே தெரிஞ்சுக்காம நீங்க அவரை ஆதரிக்கிறீங்க, இவரை ஆதரிக்கிறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சமூக வலைதளங்கள்ல. என்னுடைய லட்சியம் ஒரு தலித் தலைமையில அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அதிகாரத்துக்கு கொண்டு போவதுதான். ஒரு தலித்தை அதிகாரத்துக்கு கொண்டு போகுவதுதான் என்னுடைய லட்சியம். இந்த நிலைப்பாட்டை வேற எந்த இயக்கம் நடத்தினா கூட அதுல இணைந்து நான் செயல்படுவேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ப்ராசஸ்ல இந்த கொள்கை தான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை செய்ய இன்னைக்கு தேதிக்கு யாருமே கிடையாது. சரி, மாண்யவர் காஞ்சிராம் பத்தி பேசினாவே நான் பேசியிருக்கிறேன் இவ்வளவு நேரம். நீங்க உடனே பிஎஸ்பியா அப்படின்னு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நான் அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டேன். எனக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள்னால நான் வெளியேறிட்டேன். ஏன்னா எங்களை வழி நடத்துற அளவுக்கு அரசியல் அறிவோடும் சிந்தனையோடும் பாபா சாஹிப் அம்பேத்கரை உள்வாங்கக்கூடிய சிந்தனையும் இன்னைக்கு இருக்கிற நபர்கள் கிட்ட கிடையாது. அது தேங்கி போயிடுச்சு. பிஎஸ்பி தமிழ்நாட்டுல தேங்கி போயிடுச்சு. இந்திய குடியரசு கட்சி மாதிரி தான் இன்றைக்கு பிஎஸ்பியும் தேங்கி போயிருக்கு. பொலிட்டிக்கல் அரசியல் மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால எங்களால பயணிக்க முடியாது. என்னை போன்றவர்களா சத்தியமா இருக்கவே முடியாது. ஆகையினால பல கருத்துக்களை நான் இந்த ஊடகத்தின் வாயிலா தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வரேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்க களத்துக்கு வாங்க அப்படின்னா நான் வர தயாரா இருக்கிறேன். நீங்க கூட்டம் போடுங்க. ஒரு 10 பேரு 20 பேர் நாங்க இருக்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி பேசுறோம். தந்தை பெரியாரை பத்தி பேசுறோம். சமூக விடுதலையை பற்றி பேசுறோம். இல்லைன்னா இங்க போராட்டம் பண்றோம், இந்த மக்களுக்காக உரிமைக்காக வாங்கன்னு ஒரு செய்தி அனுப்புங்க, நாங்க வரோம். இன்னைக்கு அரசியலே கார்பரேட்டா மாறினதுனால மாறி இருக்கு. அரசியலே கார்பரேட் அரசியலா மாறி இருக்கு. யாரும் வளர்ந்துடக்கூடாது, யாரும் விளம்பரம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்க நம்ம பேசுற கருத்துக்களை சிலரை தவிர மற்றவங்கள் காழ்ப்புணர்வுல அவங்க எல்லாம் பகிர கூட மாட்டேங்கிறாங்க. பேசுற செய்தி உண்மையா கூட இருக்கும், ஆனா பகிர மாட்டான். யார் பகிர மாட்டான் அப்படின்னா தன்னை அம்பேத்கரிஸ்டா நினைக்கிறாங்கல்ல, பெரியாரிஸ்டா சமூகத்தின் மேல் பற்றுள்ள மாதிரி நடிக்கிறாங்கல்ல. நாம ஒரு கருத்து பேசும்போது இந்த கருத்து போய் சேரக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்கதான் நினைக்கிறாங்க. ஆக அவனெல்லாம் போலியா இருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி நபர்கள் போலியா இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். தனிப்பட்ட காரணங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அவர்கள்னு நான் புரிஞ்சுக்கிறேன் திரும்பவும். ஆனா அரசியல் பற்றிய புரிதலே இல்லாதவங்க, அரசியல் பற்றி பெரிய சிந்தனை இல்லாதவங்க எல்லாம் நான் பேசுற கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நான் பேசுற வீடியோக்களை லட்சக்கணக்கா பாக்குறாங்க, அதை பகிரவும் செய்யறாங்க. 4 பேருக்கு நம்ம சொல்றக்கூடிய கருத்துக்கள் போய் சென்றடையணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு அம்பேத்கரிஸ்டோ பெரியாரிஸ்டோ கிடையாது. சாதாரண ஒரு தலித் தலித் சமூகத்துல பிறந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கு, இந்த சமூகம் விடுதலை அடையணுங்கிற அந்த உணர்வின் அடிப்படை தான் என்னை போன்றவர்களை ஆதரிக்கிறாங்க. அவங்க தான் என்னுடைய செய்திகளை உள்வாங்கி கொண்டு எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க, விவாதம் பண்றாங்க, தரவுகளை புத்தகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, பேசுறாங்க. உண்மையிலே இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். படித்தவர்களை விட, ஏற்கனவே இயக்கங்கள்ல பயணம் செய்தவர்களை விட, இது எதுலையுமே முற்றிலுமா இல்லாத மனிதர்களை இன்றைக்கு இந்த கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்குதுல்ல, அதைத்தான் நான் என்னுடைய உண்மையா உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா நான் பாக்குறேன். அதனால நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க வேணா நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒரு நாள் பயிற்சி முகாமா நான் வரேன். நீங்க பாபா சாஹிப் பத்தி பேசணும்னு சொன்னாலும் நான் பேசுறேன். அவருடைய பெண்ணிய சிந்தனைகளை பேசணும்னாலும் பேசுறேன்.
தொழிலாளர் சிந்தனைகளை பேசணும்னாலும் பேசுறேன். அல்லது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி அவருடைய பார்வையை பத்தி பேசணும்னாலும் பேசுறேன். சாதி ஒழிப்பை பத்தி பேசணுமா? பேசுறேன். அவருடைய அரசியலை பற்றி பேசணுமா? அவருக்கு உலக அரசியலை பற்றி ஒரு பார்வை இருக்கே, அதை பற்றி பேசணுமா? பாராளுமன்ற உரைகளை பற்றி பேசணுமா? இப்படி எல்லாத்தையும் நான் பேசுறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு இதான் வேலை. பாபா சாஹிப் அம்பேத்கரை படித்துக் கொண்டிருப்பதுதான் என்னுடைய வேலை. நம்முடைய தலைவர்களுடைய வரலாறுகளை படித்து இளைஞர்களுக்கு சொல்லுவதுதான் என்னுடைய வேலை. இதையெல்லாம் எங்க ஊர்ல வந்து நீங்க பேசுங்க. களத்துக்கு வாங்க நீங்க சொல்றீங்களா? நான் வரேன். போராட்ட களமா? நான் வரேன். என் ஒத்த கருத்துடையவர்கள் யார் அழைத்தாலும் இந்த மக்களுடைய விடுதலைக்காக. திரும்பவும் சொல்றேன். என் ஒத்த கருத்துடையவர்கள் யார் என்னை அழைத்தாலும் இந்த மக்களுடைய விடுதலைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க பாகுபாடு பார்க்காம, ஒரு பெண்ணுன்னு யோசிக்காம, இவங்க பேசுற கருத்து சரியா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, இந்த கருத்து மக்களுக்கான கருத்துன்னு நீங்க உண்மையா நினைச்சீங்கன்னா என்ன கூப்பிடுங்க. நான் கண்டிப்பா வரேன். ஊடகத்துல மட்டும் இல்ல. களத்துல கூட என்னால பேச முடியும். ஆல்ரெடி பேசி இருக்கிறேன். ஜாதி பிரச்சனையில படுகொலைக்காக போய் நின்னு இருக்கிறேன் களத்துல. ஜாதி பிரச்சனையில படுகொலைக்காக போய் நின்னு இருக்கிறேன். எல்லாம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக இதுதான் விஷயம். தெளிவா சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை ஒட்டி என்னிடத்துல உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க பதிவிடுங்க. அடுத்த வீடியோக்கள் மூலமா என்னுடைய கருத்துக்கள நானு பதிவு செய்றேன். நீங்க கேள்விகள முன்வைங்க. நிச்சயமா பதில் சொல்றேன். நன்றி.